இப்போ நம்ம செய்ய போகிறது சௌச்சௌவு அல்வா. சௌச்சௌ வந்து தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துகிட்ட அப்புறம் சர்க்கரை சேர்த்து அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து திராட்சையை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நான் கருப்பு திராட்சை உலர் திராட்சை ரெண்டுத்தையுமே வச்சுருக்கேன். ரெண்டுத்தையுமே போட்டு வறுத்துட்டு போகிறேன். திராட்சை நெய்யில் வறுத்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இருக்கிற நெய்யில் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன். எடுத்து மாற்றி வச்சுருந்தேன் இதை. இப்போ முந்திரி நல்லா வறுப்பட்டாச்சு. முந்திரியை குட்டி கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். துருவின சௌச்சௌ வந்து 1 கப் வந்திருக்கு. இதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு ஆப்பிள் எடுத்து துருவி வச்சுக்கணும். அது 1 கப் வந்திருக்கு. இதை வந்து நான் சௌச்சௌவோட சேர்த்து வதக்கிட்டு ஒரு மிக்சியில் ஒரு விப்பரில் ஒரு சுற்றி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 1 கப் ஆப்பிளை வந்து இதில் போட்டுட்டேன். இப்போ நான் வதக்க போகிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். இதை நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே சூடில் வந்து ஒரு 2 நிமிஷம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆறிட்ட அப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இதை கிளறலாம். இப்போ மிக்சியில் ஒரு சுற்றி வச்சா இதை வந்து நான் அதே வானலில் போட்டு திரும்பியும் கிளற போகிறேன். இப்போ நான் வானலில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அதே வானலில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுத விட்டுது. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இதை வதங்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போ வந்து நாம் இந்த வதங்குற நேரத்திலே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பொடி பண்ண ஏலக்காய் தூளோடு இதில் சேர்த்துருக்கேன். தண்ணி விடும். இப்போ நான் அதை வதக்கின்னு இருக்கேன் இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்மளுக்கு வந்து இதுக்கு மொத்தமாக தேவைப்படுறது ஒரு 4 ஸ்பூன் நெய் தான். அதுக்கு மேலேயே தேவைப்படாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் இதை கப்புக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், மேலே வந்து நான் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் சாப்பிட்டா ருசி அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.